நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சதீஷ் கிறிஸ்டோபர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜசெல்வியிடம் தனது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுடன் வந்து மனுவை வழங்கினார். மனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சதீஷ் கிறிஸ்டோபர், தொகுதியின் முக்கிய பிரச்சனையான நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் பேச்சுப்பாறை அணையில் இருந்து ராதாபுரம் கால்வாய் மூலம் 52 குளங்களுக்கும் முறையாக தண்ணீர் கொண்டு வந்து விவசாயம் செழிக்க நடவடிக்கை எடுப்பேன் எனவும், மருத்துவர் என்பதால் ஆம்புலன்ஸ் சேவை உள்ளிட்ட மருத்துவ வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் எனவும் சதீஷ் கிறிஸ்டோபர் வாக்குறுதியளித்தார். இந்த ராதாபுரம் தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் மெயினாக விவசாயிகளுக்குள்ள பிரச்சனையை கையில் எடுக்கிறோம். இந்த பேச்சுப்பாறை அணைக்கு 52 குளங்கள் மூலமாக நீர் ராதாபுரம் வழியாக போகுது. அதில் கிட்டத்தட்ட 17,000க்கு மேலே ஏக்கரில் உள்ள நிலங்களுக்கு சரியான தண்ணீர் போகிறதில்ல. ஸோ அந்த கால்வாய்களை சீரமைச்சு விவசாயிகளுக்கு தண்ணி கொண்டு போய் ராதாபுரத்தை செழிப்பாக மாற்றுவேன் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.